இன்றைக்கி இப்போ அனாதை இல்லங்களில் குழந்தைகள் யாராவது பெற்றோர் யாராவது நம்மளை தத்தெடுத்து வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் அங்கே ஏங்கி தவிக்கிறாங்க. யாராவது நம்மளை தத்தெடுத்து வளர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனாதை இல்லங்களில் நிறைய குழந்தைகள் ஏங்குறாங்க. பெற்றோர்களை இழந்தவர்கள், அதாவது தாயை பிரிஞ்சவங்க, பெற்றவங்களை பிரிஞ்ச குழந்தைகள் அனாதை இல்லங்களில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா நாய்களை நல்லா வீட்டில் வளர்க்குறாங்க. 10 வருஷம் நாயை வீட்டிலேயே கட்டி போட்டு வளர்க்குறாங்க. ஒரு நாயோட ஆயுட்காலம் 10-12 வருஷம். அப்போ நாயை வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறாங்க. அது இப்போ ஒரு குழந்தைன்னா ஒரு 2 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் 4-5 வயசு 5 வயசு ஆயிடுச்சுனால அந்த குழந்தைகளை கவனிக்கிறது ஈஸியாகிடும். ஒரு 6 வயசு ஆகிடுச்சா அப்புறம் அந்த குழந்தைகள் தானாக மலங்கழிக்க பழகிக்கும். தானாக மலங்கழிக்கும். அப்புறம் மலங்கழித்து கழுவிக்கும், குண்டி கழுவுறது எல்லாமே அந்த குழந்தைகளே செஞ்சுக்கும். ஒரு 6 வயசுலாம் ஆகிடுச்சுன்னா 6-7 வயசு செஞ்சால் அந்த குழந்தைகளே தனது குண்டியை தானே கழுவிப்பாங்க. குளிச்சுக்கிறது அவங்கள குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய வேலைகளை அந்த குழந்தைகளே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த நாயை வீட்டில் கட்டி வளர்க்குறாங்க. அவங்க 10 வருஷம் அந்த நாயோட ஆயுட்காலம் முழுவதும் வீட்டிலே கட்டி வளர்க்க. அந்த நாய்க்கு ஆயள்ளி போடாது, ஒன்றுக்கு இருக்கிற கழுவி விடணும். கண்ட இடத்துல ஒன்றுக்கு இருக்கும், அதெல்லாம் கழுவி விடணும், பினாயில் ஊற்றி. இப்படி நாயை வளர்க்குறதுக்கு மனுஷங்க தயாராக இருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்குறதுல மனிதர்களால் முடியலை, மனசு வர மாட்டேங்குது. நாயை வளர்க்குறதுக்கு மனுஷங்கள்கிட்ட தயாராக இருக்காங்க. நீ ஒரு நாயை வளர்க்குற மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்துட்டு போயிடலாமே. நாயை வளர்க்குற மாதிரினா அதுக்கு கட்டி போட்டு வளர்க்குன்னு சொல்ல. அது நீ குழந்தைகளை வளர்க்குறது ஈஸி. ஆனால் நீ குழந்தைய வளர்க்க மாட்டேங்கிற. ஒரு நாயை வீட்டிலே கட்டி போட்டு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அதை நீ பெருமையாக பண்ணிகிட்ருக்க. ஒரு மனுஷங்கன்னா நம்மளை புரிஞ்சுப்பாங்க. நீ குழந்தை எடுத்து வளர்த்தா அந்த குழந்தைகள் அன்போட பாசத்தோடு வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் உனக்கு பிற்காலங்களில் உனக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. அப்போ யாராவது பெற்றவங்களுடைய அன்புக்காக இயங்குகிற குழந்தைகளை வளர்ப்பதற்கு மனிதர்களுக்கு மனம் இல்லை. ஆனால் நாயை வளர்க்குறாங்க. ஒரு நாய் 10 வருஷம் வாழுதா, 10 வருஷம் இறந்ததுக்கப்புறம் அதோட வாழ்நாள் அப்போ இன்னொரு நாயை எடுக்கிறாங்க. நாயை வளர்த்தே பழக்கப்பட்டவங்க ஒரு நாய் இறந்த உடனே அடுத்த நாய், சிலர் 2 நாயெல்லாம் வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கணுங்கிற அந்த அறிவு, அந்த பரந்த மனப்பான்மை ஏன் வரல? ஏன்னா குழந்தைகளை வளர்க்குறது நாயை வளர்க்குறத விட கொஞ்சம் கஷ்டம். அதாவது அந்த குழந்தைகள் ஒரு 6 வயசு ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைகள் அவைகளாகவே தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கும். குளிக்கிறது எல்லாமே அந்த குழந்தைகளே பார்த்துக்கும். இந்த குழந்தைகளை வளர்க்குறது அந்த குழந்தைகளே ஒரு 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் தானாகவே பார்த்துக்க போகுது. ஆனால் அதன் பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும், சட்ட துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நிறைய செலவுகள்லாம் இருக்குல்ல, படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய செலவு, மருத்துவ செலவு இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது தான் அதை நினச்சி மக்கள் பயப்படுறாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஏன் இன்றைக்கி குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னா, ஏன் நிறைய பேர் 2 குழந்தைகளே போதும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தைகளை பெற்றுட்டு அப்புறம் படிக்க வைக்கணும், சட்ட துணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும், நகைகள்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஆசை, இப்படிப்பட்ட தேவைகள் இருக்குல்ல, மனித தேவைகள். நாய்களுக்கு சட்ட துணி தேவையில்லை. ஒரு நாயை வளர்த்துட்டா சட்ட துணி தேவையில்லை, படிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த படிப்பு செலவு, ஆடைகளுக்கான செலவு, இதெல்லாம் ஒரு நாயை வளர்க்கும்போது இருக்காது. ஆனால் ஒரு ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து தேவை. அந்த குழந்தைகளுக்கு பொருள் வாங்கணும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு பொருள் வாங்கணும், சைக்கிள் வாங்கணும், அதை வாங்கணும், சைக்கிள் வாங்கணும். அப்புறம் குழந்தை வளர்ந்துருச்சுன்னா 18 வயசு ஆச்சுன்னா 2 வீலர் வாங்கி கொடுக்கணும். இப்படி பயங்கர செலவு. ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கணும், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும், ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். படிப்பு செலவுலாம் இருக்குல்ல, ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும். காலேஜின்னு வரும்போது அதுலேயும் நிறைய ஏகப்பட்ட செலவு. இப்போ இதனால தான் குழந்தைகளை குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கே 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கிறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தத்தெடுப்பாங்க? தத்தெடுப்பதற்கு இன்றைக்கி அனாதை குழந்தைகள், அனாதை ஆசிரமங்களில் பெற்றோர் யாராவது நம்மளை தத்தெடுக்க மாட்டாங்களா ஏங்கி கிடக்கிறதுக்கு காரணமே இந்த அரசாங்கம் தான். இன்றைக்கி இப்போ மக்கள் ஏன் குழந்தைகளை தத்தெடுக்க மாட்டேங்கிறாங்க? நாயை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. நாய்களை தொடர்ச்சியாக வளர்க்குறாங்க. 10 வருஷமாக வீட்டிலே கட்டி போட்டு வளர்க்குறாங்க. அதோட அள்ளி போட்டுக்கிட்டு, அது ஒன்றுக்கு இருந்தால் பெனாயில் ஊற்றி கழுவி விட்டுக்கிட்டு, ஒரு நாய்க்கு 2 நாய் கூட வளர்க்குறாங்க. பூனை வளர்க்குறாங்க, மீனை வளர்க்குறாங்க. இப்படி. ஆனால் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறதுக்கு ஏன் மனுஷங்க தயாராக இல்லைன்னா, அந்த குழந்தைகளோட தேவைகள், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், சொத்தில் வேறு பங்கு கொடுக்கணும், சொத்துரிமை வேறு இருக்குது.
அப்புறம் ஆடைகளை வாங்கி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், மருத்துவ செலவுகள், அந்த செலவு, இந்த பொருள்லாம் வாங்கி கொடுக்கணும், வண்டி வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி. அதனால தான் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுக்கு மனுஷங்க தயங்குறாங்க. அதாவது தத்தெடுத்து குழந்தைகளை வளர்க்குறதுக்கு தயங்குறதுக்கு அதான் காரணம். அப்போ இந்த அரசாங்கமும் இந்த அனாதை குழந்தைகள் அதிகமாவதற்கு, அனாதை குழந்தைகளை வந்து இன்றைக்கி தத்தெடுக்கிறதுக்கு மனுஷங்க தயங்குவதற்கு, மனிதர்கள் தயங்குவதற்கு இந்த அரசாங்கமும் காரணம். ஏன்னா அரசாங்கம் வந்து கல்வியை அரசுடைமையாக அதாவது தனியாரிடம் விட்டுவிட்டது. கல்வியை வந்து அப்புறம் வேறு என்ன, மருத்துவ செலவு எல்லாத்தையும், மருத்துவமனையும் தனியார்கிட்ட போயிடுச்சு. இன்றைக்கி குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பல லட்ச ரூபா இருந்தால் தான் குழந்தைகளை வந்து வளர்க்க முடியும். ஒரு 18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகள் குழந்தைகள் படித்து முடித்து வேலைக்கு போகிற அளவுக்கு வேலைக்கு போகும்போது இன்றைக்கி பல லட்ச ரூபா பெற்றோர்கள் செலவு செஞ்சால் தான் ஒரு குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதனால தான் ஒரு நாயை வளர்த்துடுறாங்க, ஒரு பூனையை வளர்த்துடுறாங்க. வீட்டிலே கட்டி 10 வருஷமாக அதுக்கு மூத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு நாயை வளர்த்துடுறாங்க. அப்படி வளர்க்குற பெற்றோர்கள் ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஏன் தயங்குறாங்கன்னா, மனுஷங்களை வளர்க்குறது, மனிதர்களை வளர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய செலவு, ஏகப்பட்ட செலவு. அப்போ அதை ஈஸியாக மாற்றினா அனாதை குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பெற்றோர்களை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள தத்தெடுக்கிறதுக்கு போட்டி நடக்கும். குழந்தைகள் கிடைக்கவே மாட்டாங்க. தத்தெடுப்பதற்கு இங்கே குழந்தைகளே கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது இந்தியாவில். ஆனால் அனாதை குழந்தைகள் பெற்றோர்கள் யாராவது நம்மளை தத்தெடுக்க மாட்டாங்களா அப்படி ஏங்கி தவிக்கிற அனாதை குழந்தைகள் ஏராளமாக இருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் தனி உடைமை ஆக்கிவிட்டால் இங்கே வந்து குழந்தைகளை வளர்க்குறது கஷ்டமாயிடும். ஒரு அரசாங்கம் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும், மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். அதாவது அப்போ அதுதான் அரசு பள்ளிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து அரசு பள்ளிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும், அரசு மருத்துவமனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டால் இப்போ இங்கே ஒரு குழந்தைகளை வளர்க்குறது ஈஸியாகிடும். அப்புறம் வந்து படிக்கும்போது ஊதியம் கொடுக்கணும். படிக்கிற பசங்களுக்கு ஊதியம், ஏன் படிக்கிறது ஒரு வேலை, அந்த வேலையை அவங்ககிட்டேருந்து வாங்கும்போது அதுக்கு சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த அரசாங்கம் அவர்களுக்கு மாதம் ஊதியம் கொடுக்கணும், ஏதாவது பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்து அந்த குழந்தைகளை அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்மளால் சாதிக்க முடியாத, மனுஷங்களால் முடியாது எதுவுமே கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது இதை சாதிங்க. இந்த மாதிரியான விஷயத்த சாதிக்கிறதுல மனுஷங்களால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சாதித்து காட்டுங்க. முடியும்னு நினச்சா முடியும். இப்படி தான் பண்ணால் இப்போ குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 6 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், குளிப்பாட்டி விடணும், ஆய் போனால் கழுவி விடணும். இது 6 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போனால் அந்த குழந்தைகளே அவங்க வேலையை அவங்க செஞ்சுப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு வேலை சொன்னால் அவங்க செய்வாங்க, உதவியாக இருப்பாங்க, அந்த குழந்தைகள் உதவியாக இருப்பாங்க. அன்பு, பாசம், விசுவாசம் கலகலன்னு இருக்கும், குடும்பமே கலகலன்னு இருக்கும். அப்போது குழந்தைகளை தத்தெடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். குழந்தைகளை வளர்க்குறது ஈஸி, தத்தெடுப்பதற்கு போட்டியே நடக்கும். அப்போ பெற்றோர்களின் அன்புக்காக ஏங்கி தவிக்கிற அனாதை குழந்தைகள் இங்கே இருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த அரசாங்கம் தான் அந்த இந்த மாதிரி குழந்தைகளை தத்தெடுப்பதற்கே மக்கள் பயப்படுவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான். எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிடுச்சுன்னா அப்போ அந்த அனாதை குழந்தைகளோட எண்ணிக்கை தான் அதிகரிக்கும். பெத்த குழந்தைகளையே விட்டுட்டு போயிடுவாங்க. என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெத்த குழந்தைகளையே விட்டுட்டு போயிடுவாங்க, எங்கேயாவது தொலைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த தனியார் மயம் என்பது மிக மோசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.